வெல்கம் டு பெரியம்மா சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம இந்த மீனை வச்சு ஒரு சொரா புட்டு செய்கிற மாதிரி இந்த சீலா மீனை வச்சு ஒரு புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் எடுத்து பெரட்டி ஊற வச்சுருவோம். அதுக்கப்புறம் செய்யும்போது என்னென்ன பொருள்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் உப்பு உள்ளே பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு. இதை பெரட்டி நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன், எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இட்லி பானையில் ஆவி ஆட்டி எடுத்துக்கிடுவோம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீன் ஆவிலே வெந்துடும். அப்புறமா எடுத்து நம்ம உதுத்துட்டு செஞ்சுக்கலாம். மீன் நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி திறந்து ஒரு பரட்டி விட்டேன். இப்போ ஒரு பரட்டு மேலே நல்லா வெந்துருச்சு. இந்த பார்த்தீங்களா, மீன் நல்லா வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்குவோம். மீன் எல்லாத்தையும் எடுத்து உதுத்து முள்ளெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் எப்படி செய்யணும் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வெந்துருச்சு, பொலன்னு வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து உதுத்து எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு. இந்த மாதிரி முள் இல்லாமல் நம்ம தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி சதையாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு அப்புறமா அதுக்கு என்னென்ன போட்டு வறுக்கிறதுன்னு அவங்கள்ட்ட காட்டுறேன். இப்போ மீனை நம்ம பிச்சு எடுத்துக்கிறோம். நல்லா வெந்து போச்சு. உதுத்து விட்டு அப்படி புட்டு மாதிரி செய்ய வேண்டியது தான். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மீனை நல்லா பிச்சு உதுத்து முள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கு தேவையான என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து வச்சுருக்கேன் 2 ஸ்பூன் அளவுக்கு. பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 வெங்காயத்துக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, பெப்பர் தூள் 1 ஸ்பூனு, 2 முட்டை. இதை வச்சு இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் அடிச்சு வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்கணும். நம்ம காரம் ரொம்ப தேவைன்னா பெப்பர் போட்டுக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கிடுவோம். சீரகத்தூளையும் சேர்த்துக்கலாம். பெப்பரை அப்புறமா போட்டுக்கலாம். இல்லை 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வதக்கிடும். இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம இந்த மீனையும் சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா மீன் நல்லா வெந்துருச்சு. அதனால் நம்ம மிதமான சூட்டில் வச்சு லைட்டாக வச்சு கொஞ்சம் அந்த சூடு ஆவிலே வர மாதிரி கொஞ்சம் மூடி போட்டு, கொஞ்சம் முட்டையும் அது சேர்ந்து பிறண்டு வர மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மூடி போட்டு கிளறி விட்டு பார்ப்போம். அந்த ஆவி அந்த மசாலாலாம் அதில் சேரட்டும். தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இப்போ பெப்பரை சேர்த்துக்கலாம். பொடி மாஸ் மாதிரி, முட்டை பொடி மாஸ் மாதிரி மீன் பொடி மாஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் முள் இல்லாத மீனாக இருந்தால், எந்த மீனாக இருந்தாலும் நம்ம இப்படி செய்யலாம். முள் இல்லாமல் இருக்கணும். ஒன்று இருந்தால் எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் தான் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம். இதை கொஞ்சம் மல்லித்தலை தூக்கிடுவோம். கொஞ்சம்
அப்படி புட்டு செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இறக்கி சூடாக நான் ஹாட் பாக்ஸில் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா பரிமாறும்போது நம்ம சுட சுட சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா மழை பெய்யறனால இப்படி சூடாக எடுத்து ஹாட் பாக்ஸில் சாப்பிட்டோம்னா சாப்பாடு சாப்பிடும்போது இதுக்கு ரசம் போட்டு மீன் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெறும் ரசம் மட்டும்தான் வைக்கிறோம். குழம்பு வைக்கல, ரசம், மீன் பொரியல், பொடி மாஸ், புட்டு.